கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். அதை யார் அறிந்து கொள்வதற்கு? இஸ்ரவேலர்கள், கர்த்தர் அறிந்த ஜனம். அவர்களை தான் இவர் யோசுவா நடத்தப் போகிறார். மோசை விட்டு போன ஊழியத்தை யோசுவா செய்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். அப்போ ஜனங்கள் அதை அங்கீகரிக்கணும். யோசுவாவை மோசையை போல அங்கீகரிக்கணும். இப்போ கர்த்தர் தான் ஜனங்களிடத்தில் பேச வேண்டும். அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போ ஜனங்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க, எப்படி நம்ம மோசை மரிச்சிட்டார், என்ன செய்ய போகிறோம் யோசிச்சிருப்பாங்க. ஆண்டவர் இனி யோசுவாவை கொண்டு அந்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யார் முன்னாடியாவது யோசித்து பலவீனப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு அவங்க கண் முன்னால் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவங்க அறிஞ்சுக்கிடுவாங்க. இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கண்டிப்பாக கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நிச்சயமாக எந்தெந்த காரியத்தில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தில் நான் மேலோங்கி வருவேன் யோசிச்சிருக்கிறீங்களோ, நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மறுபடியும் எல்லாரும் யோசுவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நம்ம வேதத்தை பார்க்கிறோம். யோசுவா தான் எல்லாவற்றையும் செய்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று அவர் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தான். கர்த்தரை அறிந்த ஜனத்துக்கு தெரியும் உங்களுடைய மேன்மை, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய கர்த்தருடைய வசனம், ஜெபம், இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு தெரியும். புறஜாதிகளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லலை. இஸ்ரவேலர் அறியும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் அறிஞ்சு விடுவாங்க. நம்ம தேவனோடு இருக்கிறத அவங்க அறிஞ்சு புரிஞ்சுக்கிடுவாங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை பொழுது இறங்கி வரட்டும். இந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானத்தினால சந்தோஷத்தினால எங்களை நிரப்பும் சுவாமி. கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.